மட்டக்களப்பு தொழில்சார் உளநல உதவி நிலையத்தின் அனுசரணையுடன் மட்டக்களப்பு பொது நூலக வாசகர் வட்டம் இணைந்து நடாத்திய சிறப்புமிக்க நூல் வெளியீட்டு நிகழ்வு கடந்த 7/3/26 அன்று சிறப்பாக நடைபெற்றது. தமிழர் சமூகத்தின் அடையாள உணர்வுகளையும் உளவியல் பார்வைகளையும் ஆழமாக ஆராயும் அடையாள உணர்வுகளும் தமிழர் உளவியலும் எனும் நூலை எழுத்தாளர் திரு சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்கள் எழுதியுள்ளார். இந்நிகழ்வு மட்டக்களப்பு பொது நூலக வாசகர் வட்ட தலைவர் திரு எஸ் அருளானந்தம் அவர்களின் தலைமையில் இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட கௌரவ பிரதி முதல்வர் திரு வைரமுத்து தினேஷ்குமார் அவர்கள் தமிழர் அடையாளமும் சமூக உளவியலும் தொடர்பான ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக தொழில்சார் உளநல உதவி நிலையத்தின் இயக்குனர் அருட்தந்தை ஜூட் டிலக்ஷன் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்விற்கு பெருமை சேர்த்தார். அதேவேளை கௌரவ விருந்தினராக தொழில்சார் உளநல நிலையத்தின் ஸ்தாபகர் அருட்தந்தை பால் சத்குணநாயகம் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நிகழ்வின் ஆரம்பத்தில் வரவேற்பு உரையை ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளரும் முறைசாரா கல்வித்துறையைச் சேர்ந்தவருமான திரு முருகதயானந்தன் அவர்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நூல் அறிமுக உரையை மட்டக்களப்பு வலய முறைசாரா கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் திரு ஜெகநாதன் அழகையா அவர்கள் வழங்கினார். பின்னர் தேசிய கல்வி கல்லூரி தாளங்குடாவைச் சேர்ந்த சிரேஷ்ட உளவியல் விரிவுரையாளர் ஜனாப் MLA வாஜித் அவர்கள் நூலின் உளவியல் சார்ந்த முக்கிய அம்சங்களை விளக்கும் திறனாய்வு உரையை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அருட்தந்தை நவரத்னம் அவர்கள் நூல் மதிப்பீட்டு உரையை வழங்கி இந்நூலின் அறிவியல் மற்றும் சமூக முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்வின் உத்தியோகபூர்வ நூல் வெளியீடு தொழில்சார் உளநல உதவி நிலையத்தின் இயக்குனர் அருட்தந்தை ஜூட் டிலக்ஷன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இறுதியாக நன்றி உரையை சிவராணி தவராஜா அவர்கள் வழங்கி நிகழ்வு நிறைவுற்றது. தமிழர் அடையாளமும் உளவியல் விழிப்புணர்வும் தொடர்பாக சிந்திக்க வைக்கும் இந்நூல் வெளியீட்டு நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆழமான சிந்தனையை ஏற்படுத்தியதாக அமைந்தது. நன்றி. அருட்தந்தை போல் எத்தனையோ நிகழ்வுகளும் எத்தனையோ மாணவர் கருத்தரங்குகளும் இன்றைக்கு நானும் கூட எங்களுக்கும் தலைமைத்துவர் மைக்கேல்ஸ்ல நாங்கள் பிரிஃபெக்டா வாரத்துக்கு அவருடைய தலைமைத்துவ பாசறையில் அதில் ஜேன்சர் சின்னால் இருந்தவர், அவரும் ஒரு மருத்துவயாளர் அந்த வழி நடத்தினார். So when we look at, நாங்கள் எப்பொழுது ஒரு மாஸ்டர் ஒரு தலைவனை பார்த்து அவனுடைய நடவடிக்கைகளையும் செயல்களிலையும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் சிறந்த பாடமாக இருக்கிறது. You become the master when you look at the master. அப்ப லோகநாதன் ஐயா அவர்கள் அருட்தந்தை போல் சத்குணம் அவர்களுடைய வளர்ப்பிலே அவருடைய தலைமைத்துவத்தை பார்த்து வளர்ந்தவர் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை, எந்த ஐயப்பாடும் இல்லை. இன்றைக்கு அவருடைய படைப்புகள் மிகவும் எளிமையாகவும் சமூகத்துக்கு தேவையானதாகவும் அதற்கு ஒரு சிறந்த இயக்குனர் தேவை என்று தேடிய பொழுது அமெரிக்காவில் உளவியல் கற்கை அப்பொழுதே முடித்துவிட்டு திரும்பிய அருட்தந்தை போல் சத்குணநாயகம் அடிகளாரிடம் அந்த பணி ஒப்படைக்கப்படுகிறது. இலங்கையில் உளவியல் உளவள துறையினை அருள் தந்தை போல் சத்குணநாயகம் அடிகளார் மட்டக்களப்பை சேர்ந்தவர், ஒரு சிறந்த ஒரு உளவியல் நிபுணர். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகைக்கு இந்த புத்தகம் 88வது வயதிலே அவருடைய
ஞாபகமாக மலர் பாதங்களிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. லோகநாதனுக்கு ஏன் இப்படி ஒரு ஐடியா வந்தது? நானும் லோகண்ணனும் ஒரே வீட்டில் ஏறக்குறைய 6 வருடங்கள் ஒன்றாக வசித்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாலும் கூட அவர் மேற்கொண்ட பயணங்கள் 42 நாடுகளுக்கு அவர் பயணம் செய்திருக்கின்றார் என்பது அவரிடம் மிக ஆழமான அறிவு வீச்சை அந்த பயணங்கள் உருவாக்கி இருக்கின்றது என்பதன் அடையாளம் தான் இந்த நூல். என்றதை எழுதுவதை வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் சுப்பிரமணிய லோகநாதன் இந்த புஸ்தகத்தின் ஊடாக எனக்கு தர விரும்புகின்றார். ஆகவே இறைவனை வேண்டுகின்றோம், தெய்வமே தமிழன் என்ற பெருமையிலே நாங்கள் எப்பொழுது பெருமை கொண்டு வாழ தாழ்வு உணர்வு இல்லாமல் தலை நிமிர்ந்து நிற்க சிக்கலான சமூக நிகழ்வு என்பதை இந்த நூல் அழகாக படம் பிடித்து கோடிட்டு காட்டுகின்றது. அந்த உண்மையை சிந்திக்க தூண்டும் இந்த நூலை எழுதிய ஆசிரியர் லோகநாதன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல் தமிழர் சமூகத்தில் புதிய சிந்தனைகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் ஊக்கமாக அமையும் என்று நம்புகின்றேன். அந்த நம்பிக்கையோடு மேற்கொண்டு இன்னும் பேசாமல் பேச வைத்த விடயங்களை சுருக்கிக் கொண்டு சூப்பர் பாட்டு இல்லையா, ஞாபகப்படுத்தி சென்றார். உண்மையிலே இந்த புத்தகம் தமிழ் பேசும் மக்கள், தமிழுடைய உணர்வு, தமிழுடைய தேவை, அவர்களுடைய அடையாளம், இது எல்லாத்தையும் புடமிட்டு சிறப்பாக எடுத்து எம்புகிறது என தன்னுடைய நூல் மதிப்பீட்டுரையில் நிகழ்த்தி சென்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச புத்தக விழா இடம்பெற்றது. நானும் 3 நாட்கள் அங்கிருந்த போது மாலையிலே சென்றிருந்தேன். என்னுடைய முதற் படைப்புகளான மனநலம், பெற்றோரியம், முதுமை, வாழ்வின் முழுமை ஆகிய நூல்கள் 590வது அரங்கில் வசந்தா பதிப்பக அரங்கில்
ஆனால் எமது மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த விடய இந்த நூலிலே அடங்கியிருப்பதை விட்டு நான் மனமகிழ்வடைகின்றேன். அத்துடன் இந்த நூலின் தலைப்பை நான் 2 விதமாக பார்க்கலாம் என நினைக்கின்றேன். அடையாள உணர்வும் அடுத்தது தமிழர் உளவியலும் என்று 2 விதமாக அதனை நான் ஒரு சிறு விளக்கத்தினை இதற்கு கொடுத்துவிட்டு, ஏனென்றால் நீங்கள் அநேகமாக 3:30 மணிக்கு வந்து கன நேரமாக இருந்து கொண்டு